சிறைக்கு செல்லும் விஜயா, சிந்தாமணி செய்த சதி, சிறகடிக்க ஆசையின் ட்விஸ்ட். சிறகடிக்க ஆசை சீரியலின் எபிசோடில் விஜயாவும் மனோஜும் ரோகிணியை கடையில் ஆள் வைத்து அடித்ததால் அவர் மாதர் சங்கத்தில் புகார் கொடுக்கிறார். அங்கிருந்து ஒரு பெண் விஜயா வீட்டிற்கு வருகிறார். அவர் விஜயாவிடம் எதுக்காக ரோகிணியை அடிச்சீங்க என்று கேட்கிறார். அதற்கு விஜயா நான் அடிக்கவே இல்லை என்று சமாளிக்கிறார். பின்னர் ரோகிணியை அழைத்து என்ன நடந்தது என்பதை அந்த பெண் சொல்லச் சொல்கிறார். அதற்கு ரோகிணி விஜயா தன்னை சாட்டையால் அடித்ததாகவும் வலி தாங்க முடியாமல் நான் கத்திய போதும் அவர்கள் மாறி மாறி நிறைய அடி அடித்ததாகவும் கூறுகிறார். அப்போது குறுக்கிடும் மனோஜ், அதுதான் அடிச்சிட்டு இருக்கும் போதே நீ மயக்கம் போட்டு விழுந்துட்டியே என்று தன் வாயாலேயே உண்மையை ஒத்துக்கொள்கிறார். பின்னர் விஜயாவும் நான் அடிக்கவில்லை, ஒருவரை அழைத்து வந்து அடிக்க வைத்ததாகவும் சொல்கிறார். இதை கேட்ட அந்த மாதர் சங்க பெண், உங்கள் வாயால் உண்மையை வரவழைக்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ரோகிணியை இப்படி சொல்லச் சொன்னேன் என்றும் கூறுகிறார். பின்னர் அண்ணாமலை விஜயாவையும் மனோஜையும் திட்டுகிறார். உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா, ஒரு பெண்ணை இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்களே என்று கோபமாக கேட்கிறார். அப்போது அந்த பெண் ரோகிணியை நீங்கள் கொடுமைப்படுத்தியதற்காக நான் கோர்ட்டில் வாதாட போகிறேன், உங்களுக்கு டைவர்ஸே கிடைக்காது, இந்த வழக்கில் உங்களுக்கு சிறை தண்டனை கிடைக்கும் என்றும் விஜயாவை எச்சரிக்கிறார். பின்னர் ரோகிணி மனோஜிடம் சென்று ஐ லவ் யூ மனோ என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறார். இந்த விவகாரத்தை முத்துவும் மீனாவும் மனோஜின் டைவர்ஸ் கேஸை நடத்தும் வக்கீல் கிருஷ்ணாவிடம் கூறுகிறார்கள். அதற்கு அவர், அவ்வளவுதான் உங்க அம்மாவுக்கு அறிவே இல்லையா, இப்படி போய் சிக்கி இருக்காங்க, இனி டைவர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் என்று கூறுகிறார். மறுபுறம் விஜயா சிந்தாமணியிடம் பேசுவதற்காக பார்வதி வீட்டிற்கு செல்கிறார். அங்கு சென்று ரோகிணியை அடித்த விஷயத்தை பற்றி சொல்லும் அவர், இதிலிருந்து தப்புவது எப்படி என்று சிந்தாமணியிடம் கேட்கிறார். அதற்கு சிந்தாமணி, அந்த மாதர் சங்க பெண்ணை நைசாக பேசி வரவையுங்கள், அவர்களுக்கு பணம் கொடுத்து சமாளிச்சிடலாம் என்றும் ஐடியா கூறுகிறார். எவ்வளவு, 10,000 20,000 ரூபாயா என்று விஜயா கேட்க, அதற்கு சிந்தாமணி, இந்த சின்ன தொகையெல்லாம் அவங்க வாங்க மாட்டாங்க, அவங்களுக்கு 1,00,000 ரூபாய் கொடுக்கணும் என்று சொல்கிறார். அவ்வளவு பெரிய தொகைக்கு நான் எங்கே போவேன் என்று விஜயா கேட்கிறார். பின்னர் பார்வதியிடம் பணம் கேட்கிறார். இது மாதிரி லஞ்சம் கொடுக்கறதுக்கு நான் உதவ மாட்டேன் என்று பார்வதி சொல்லிவிடுகிறார். உடனே சிந்தாமணி, நான் அந்த பணத்தை ரெடி பண்ணி தருகிறேன் என்று கூறுகிறார். அதன் பின்பு பணத்தை ரெடி பண்ணிவிட்டு ஸ்ருதியின் ரெஸ்டாரண்டிற்கு அந்த மாதர் சங்க பெண்ணை வரவழைத்து விஜயா அவரிடம் பேசுகிறார். அவரிடம் ரோகிணி செய்த பிராடு வேலைகளை எல்லாம் சொல்லி பார்க்கிறார். அதற்கு அவர் செவிசாய்க்காத நிலையில் தன் பையில் இருந்த பணத்தை எடுத்து அந்த மாதர் சங்க பெண்ணின் பையில் வைக்கிறார் விஜயா. இதை அவர் விஜயாவிற்கே தெரியாமல் வீடியோ எடுத்து விடுகிறார். அத்துடன் இன்றைய எபிசோடு முடிந்தது. அநேகமாக லஞ்சம் கொடுக்க முயன்றதாக கூறி விஜயா கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது. அது நடக்கிறதா என்பதை இனிவரும் எபிசோடில் பார்க்க பார்வையாளர்கள் மிகவும் ஆர்வமாக காத்திருக்கின்றார்கள்.